நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரேவை ஒன்று சேர்த்ததற்காக பால் தாக்கரே தன்னை ஆசிர்வதிப்பார் என்றும் அவர்களை ஒன்றிணைத்ததற்கான பெருமையை தனக்கு அளித்ததற்கு நன்றி என்றும் மகாராஷ்டிரா முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு சமீபத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதற்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியும் ராஜ் தாக்கரே தலைமையிலான நவ நிர்மாண் சேனாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து மாநில அரசு தனது அறிவிப்பை திரும்ப பெற்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இருவரும் ஹிந்தி எதிர்ப்பு பேரணியை நடத்தினர். மும்பை ஆசாத் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் இருவரும் பங்கேற்றனர். அப்போது அரங்கத்தில் இருந்த 2 கட்சிகளின் தொண்டர்களும் உற்சாக மிகுதியில் கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ் தாக்கரே, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் உத்தவ் தாக்கரேவும் அரசியல் மேடையில் பங்கேற்கிறோம். இருவரும் இணைய வேண்டும் என்று பால் தாக்கரே எவ்வளவோ முயன்றார். ஆயிரக்கணக்கானோர் முயன்றார்கள். அவர்களால் எல்லாம் முடியாததை தேவேந்திர ஃபட்னாவிஸ் செய்துவிட்டார் என கிண்டலாக கூறியிருந்தார். இதற்கு பதிலடியாக முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் நடைபெற்றதோ மராத்தி மொழிக்கான வெற்றி விழா. இதில் உத்தவ் தாக்கரே தான் அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது எப்படி என்பது பற்றி பேசினார். மும்பை மாநகராட்சியை 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த போதும் மும்பைக்கு செய்தது என்ன என்பது குறித்து அவர்களால் பேச முடியவில்லை. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மும்பைக்கு வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளோம். மும்பையில் உள்ள மராத்தி மக்களுக்காக அயராது உழைத்து வருகிறோம். மராத்திகளாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம். அதே நேரத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய இந்துத்துவாவிலும் நம்பிக்கை கொண்டுள்ளோம். தாக்கரேக்கள் இருவரையும் ஒன்றிணைத்ததாக தன்னை ராஜ் தாக்கரே கூறியிருக்கிறார். அவர்களை ஒன்றிணைத்ததற்கான பெருமையை கொடுத்ததற்கு நன்றி என்றும் அவர்களை ஒன்றிணைத்ததற்காக பால் தாக்கரே தன்னை ஆசிர்வதிப்பார் என்றும் கூறியுள்ளார்.